நமக்கு ஏதாவது ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா கூட இருக்கவங்கலாம் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இதே ஏதாவது ஒரு சின்ன தோல்வியை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா கூட இருக்கவங்கலாம் திடீர்னு காணாம போயிடுவாங்க. வெரி சிம்பிள். வெற்றினா கூட இருப்பாங்க, தோல்வினா விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இங்க இருக்க பல பேர் வந்துட்டு நம்ம வெற்றியை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறோம் இல்லையா? இங்க உண்மையை சொல்லணும்னா தோல்விதான் நம்ம ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்க வெற்றிக்கும் தோல்விக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. கடமையை செஞ்சா வெற்றி, கடமைக்குன்னு செஞ்சா அதுதான் தோல்வி. ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி ஒன்று சொல்லட்டா? தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் பல்பை இன்வென்ட் பண்ணினாரு அப்படின்னு. ஆனா ஆயிரக்கணக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஃபெயில் ஆச்சு, ஃபிலமெண்ட்ஸ் ஒர்க் ஆகல. அப்பயுமே அந்த டைம்ல அவர் கிவ் அப் பண்ணல. அந்த டைம்ல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஐ ஹாவ் நாட் ஃபெயில்ட், ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் 10,000 ways that won't work அப்படின்னு சொன்னாரு. இதே நம்மளா இருந்தா ஏதாவது ஒரு சின்ன ஃபெயிலியரை சந்திச்சுட்டா கூட உடனே டிமோட்டிவேட் ஆயிடுவோம். ஆனா எடிசன் அவரோட ஸ்ட்ரகிள்ஸ், அவரோட பேஷன்ஸ், அவரோட பர்சீவரன்ஸ் இது மூலமா தான் இந்த உலகத்துக்கு ஒளி கொண்டு வர முடிஞ்சது. அதனால தோல்விதான் வெற்றிக்கான முதற்படி. ஸோ திங்க் அபவுட் இட்.